உண்மையிலே 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு தான் நம்ம சந்திராஷ்டமமாக சொல்கிறோம். அவர் 2 நாளைக்கு கூட ஒரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார். மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சகோதரிகளுக்கு குறிப்பாக ஒரு பலன் சொல்லுவேன். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே 12ஆம் இடத்துலையும் மாத கடைசியில் அப்படியே ராசியிலையும் வர்றார். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் காதலன் காதலி உறவுகளில் நன்மைகள் செய்யக்கூடிய மாதமாக. மஞ்சள் விவசாய பெருமக்கள், ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்க, உலோகம் சார்ந்த தொழில்களை பண்ணக்கூடிய மிதன லக்னக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வருமா? ஏன்னா ராசிநாதன் பலவீனம். பொதுவாக ராசிநாதன் நீச்சத்தை அடையக்கூடாது. 60 வயதுக்கு மேற்பட்ட மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் IBN பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் மாதம் 2026 மார்ச் மாதம் முடிய போகிறது. இன்னும் சில நாட்களில் ஏப்ரல் மாதம் வரப்போகிறது. இந்த 2026 ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள், சாதகமற்ற பலன்கள் ஏதாவது இருக்குமா? உண்மையிலே 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதிலும் நம்மில் பெரும்பாலோர் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள், இன்னும் செட்டில் ஆகாத ஒரு தன்மை, வேலையில் நல்லா இல்லை, தொழில் திருப்தியாக இல்லை, வியாபாரம் அப்படி இருக்குது, விவசாயம் அப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கையே சரியா இல்லைங்க, கல்யாணமே இல்லைங்க, அப்புறம் என்னங்க குடும்ப வாழ்க்கை, இந்த மாதிரியாக ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல்களில் கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகளில் தான் உழண்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நல்லா வருமா அப்படின்னு பார்த்தா, இந்த மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே மாத பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு ஓரளவிற்கு துல்லியமில்லாத ஒரு அமைப்பு தான். அதாவது ஒரு பொதுவான அமைப்பு. உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்று, உங்களுடைய பிறந்த ஜாதகத்திற்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தான் பெரும்பாலான பலன்கள் நடக்கும். அப்புறம் அந்த மாத பலன்களுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மாத பலன்களும் அந்த பிறந்த ஜாதக பலன்களும் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த மாத பலன்கள் எப்படிப்பட்ட தன்மையில் சொல்லப்படுகிறது? மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய இந்த 3 கிரகங்கள், 1.5 மாத கிரகமான செவ்வாய், இந்த 4 கிரகங்களும், ஏன்னா இதில் ரொம்ப ஸ்பீடான தினக்கிரகம் சந்திரன். சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு தான் நம்ம சந்திராஷ்டமம்லாம் சொல்கிறோம். அவர் 2 நாளைக்கு கூட ஒரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார். மாதாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய செவ்வாய், இதனுடைய பலன்கள் மாத பலன்களுக்கு அவசியம் தேவை. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 கிரகம் இருக்குதுங்க. குரு, சனி, ராகு, கேது. இந்த 4 பேருமே வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 1.5 வருடம், 1 வருடத்திற்கு 2.5 வருடத்திற்கு மாறக்கூடிய ஒரு கிரகங்கள். ஆக ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த மாதத்தில் செவ்வாயும் சனியும் பெரும்பாலான நாட்கள் மீன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் சேர்ந்து இருக்கிறாங்க. கூடவே முதல் 15 நாட்களுக்கு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமாக சூரியன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் சேர்ந்தே இருப்பது. சுக்கிரன்லாம் அதிலிருந்து வெளியே வந்துட்டார். சுக்கிரன் மேடத்தில் இருப்பது. குரு நிரந்தரமாக இந்த மாதம் முழுவதுமே மிதுன வீட்டில் இருக்கிறார். சனி அப்படியே மீன வீட்டில் இருக்க, ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய அந்த கும்ப சிம்ம வீட்டில் இருப்பது தான் இந்த ஏப்ரல் மாதத்துடைய நிலைமை. ஆக இந்த நிலைமையின் அடிப்படையில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் தரும் என்பதை இப்போது பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் இப்போ 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடத்துல பொதுவாக அவருக்கு நல்ல நட்பு வீடு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட, அவருக்கு ஆகாத கிரகமான சனியோடு சேர்ந்திருப்பது என்பது இந்த ஒரு மாதம் முழுவதும் கொஞ்சம் அந்த அச்சடாவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னையா நான் கஷ்டப்படுறேன், அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் எதுவும் எனக்கு அப்படியாக இல்லையே, இதை எப்படி பண்ணணுமே அதை எப்படி பண்ணணுமே, ஒன்றும் சரியாக பண்ணக்கூடிய நிலைமைகளில் இல்லையேன்ற மாதிரியாக ஒரு உழைக்கிறேன், ஆனால் அதற்கேற்ற பலன்கள் எதுவும் இல்லையே என்கின்ற மாதிரியாக தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வலிமையாக இருந்தார். மாதத்தின் முதல் 2-3 நாட்கள்லேயே 5ஆம் தேதிக்கெல்லாம் அவர் மாறிடுறார். கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் அவர் 12ஆம் இடத்துல விரைய வீட்டில் இருப்பது அலைச்சல்களும் செலவுகளும் தேவையற்ற, சிலருக்கு சுப செலவுகள், சிலருக்கு விரைய செலவுகள். விரைய செலவுகள்னால் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அம்மா, அப்பா, தாத்தா, மாமா, பாட்டி இப்படி இருக்கிறாங்க இல்லையா,
குடும்பத்தில் வயதானவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட விரைய செலவுகள் அல்லது கையில் இருக்கின்ற பணத்தை செலவழித்து ஏதாவது ஒரு வகையில் இப்படி ஆய்த்தான் ஆகணும், இந்த செலவு ஆய்த்தான் ஆகணுன்ற மாதிரியான மாதமாகத்தாங்க இந்த மாதம் இருக்கும். ஐயா, செலவை சமாளிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் வருங்களா? சும்மா செலவுன்னு சொல்லிட்டே போகிறீங்க, வருமானம் வருங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருமான அமைப்புகளில் எந்த விதமான குறைவுகளும் இருக்காது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா வருமானத்தை விட ஒரு 10 ரூபா ஜாஸ்தியாக தான் செலவு வரும். மாதம் அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதம் என்ன புதுசாக வரப்போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவிற்கு எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் இருக்கும். 9ஆம் இடத்தை பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் வலுத்து பார்ப்பது, 11ஆம் இடத்துல எதையும் தாங்கக்கூடிய வல்லமை, போட்டியாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், எதிர்ப்பாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், எதையும் தாங்கக்கூடிய அமைப்பில் குருவின் பார்வையில் 11ஆம் இடத்துல வலிமையாக இவர் இருக்கிறது, ராகு இருக்கிறது. மாதம் முழுவதும் பெரும்பாலான நாட்கள் ஒரு 15-20 நாட்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். ராசி எப்போது சுபத்துவத்தை அடைகிறதோ அப்போது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய நிலைமைகள் வரும். அது இந்த மாதம் முழுவதுமே மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. சகோதரிகளுக்கு குறிப்பாக ஒரு பலன் சொல்லுவேன். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடமே திருமணம் ஆக வேண்டும் என்பதற்கான திருமண உறுதிகள் ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த மனச்சங்கடங்கள், அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, காதலன் காதலி உறவு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, ஆணுக்கு பெண்ணால் நன்மைகள், பெண்ணுக்கு ஆணால் நன்மைகள் என்கின்ற அமைப்பு இருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடு வெளிமாநிலம் போகிறவங்களுக்கு தடைகள் இருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலாமான்ற மாதிரியான எண்ணங்களும் வரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. பெரும்பாலான சாதகங்கள் அற்ற ஓரளவிற்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய ஏப்ரல் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே 12ஆம் இடத்துலையும் மாத கடைசியில் அப்படியே ராசியிலையும் வர்றார். முதல் 20 நாட்களுக்கு தெற்கு நோக்கிய பயணம், தென்கிழக்கு நோக்கிய பயணங்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். எப்படி அந்த மாதத்தில் ஒரு ட்ரிப்பாவது மெட்ராஸில் இருக்கிறவங்க மதுரை, திருநெல்வேலின்னு தெற்க போயிட்டு வருவீங்க. சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு அதாவது இந்த இஷ்ட தெய்வ தரிசனங்கள், கோவில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பது, பாவர்கள் எப்போதுமே 11ஆம் இடத்துல சேர்ந்திருந்தால் நல்லது என்கின்ற அமைப்பில் உண்மையிலே நல்ல பலன்கள் தான். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும், காதலன் காதலி உறவுகளில் நன்மைகள் செய்யக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் மாதம் முழுவதும் 5ஆம் தேதியிலிருந்து அப்படியே சேர்ந்து தான் இருக்கிறாங்க. பொதுவாகவே பாவர்கள்னா யாருன்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 கிரகங்களும் பாவ கிரகங்கள். இவர்கள் ஐவருமே 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பெரிய அளவில் நன்மைகளை செய்வாங்க. ஆனால் தனித்தனியாக இருக்கும்போது நன்மைகளை செய்வாங்க. சனி செவ்வாய் சேரக்கூடாது, சூரியன் சனி சேரக்கூடாது. இருந்தாலும் 11ஆம் இடத்துல சேர்றது பெரிய அளவில் நஷ்டங்களை கொடுக்காது. அப்பாவோடு சில கருத்து வேற்றுமைகள் கொடுக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு அப்படியே எதுவும் நடக்காது. ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்கலாம் டக்குன்னு முதல் 15 நாட்களுக்கு கிடைக்கணும்னு அவசரப்படாதீங்க. ஒரு லாயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு 15 நாட்களுக்கு பொறுத்திருப்பது நல்ல தன்மையை கொடுக்கும். தந்தையோடு கொஞ்சம் முரண்பாடுகள் முதல் 15 நாட்களுக்கு வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்பாவால் ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுகள் அந்த மாதிரியாக வரும். ஆயினும் 11ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்வது என்பது பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காத ஒன்று தான். சகோதரர்களோடு முரண்படக்கூடிய அமைப்புகள், மூத்த அண்ணன் அக்காள்களோடு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை, என்ன இருந்தாலும் தம்பிக்கு தங்கச்சிக்கு இவங்க விட்டு கொடுக்கலாம்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஐயா, இதில் ஏதாவது ஒன்று எல்லை மீறுமா, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டங்கள் வருமானா? நிச்சயமாக இல்லை. முதல் 15-20 நாட்களுக்கு உங்களுடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துலேருந்து கடைசி வாரம் ஏப்ரல் மாத இறுதி வாரத்தில் உங்களுக்கு ராசியிலே அவர் உட்காரக்கூடிய நல்ல அமைப்பை அடைகிறார். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் 15-20 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இறுதி 10 நாட்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் சர்வ நிச்சயமாக பணவரவை அப்படியே இது பண்ணியிருப்பார். எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த மாட்டார். கொடுக்கத்தான் செய்வாரே தவிர கெடுக்க மாட்டார். பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் சமாளிச்சிடலான்றதானங்க உண்மை. யதார்த்த நடைமுறை அதுதானே. சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத லாபங்கள் இந்த மாதம் உண்டு. அல்லது ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிற பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் இருக்கிறவங்க, மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மஞ்சள் விவசாய பெருமக்கள், ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்க, உலோகம் சார்ந்த தொழில்களை பண்ணக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் லாபங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய பெரிய கஷ்டங்கள் இல்லாத மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இந்த ஏப்ரல் மாதம். மிதனம்,
மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 10 நாட்கள் ஓரளவுக்கு நல்லாவே போகும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் புதன் ராகு சேர்க்கை இருந்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனை பார்க்கிறார். அதற்கடுத்து ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 20 நாள் புதன், செவ்வாய், சனி இந்த 3 பேருமே 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராசிநாதன் நீச்சத்தை அடைந்து 2 பாவர்களோடு இருக்கிறார். மிதன லக்னக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வருமா? ஏன்னா ராசிநாதன் பலவீனம். பொதுவாக ராசிநாதன் நீச்சத்தை அடையக்கூடாது. அப்படி நீச்சத்தை அடைந்தால் அவர் பாவத்துவம் இன்றி இருக்கணும். அது ரெண்டும் நடக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. எப்படி ஐயா சமாளிப்பீங்க? ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் இல்லையா? மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது கைக்கு எட்டியது வாய் கெட்டவில்லை என்கின்ற அமைப்பாக இந்த மாதம், ஏப்ரல் மாதம் முழுக்க இருக்கும். பெரிய கிட்ஜெட்டெல்லாம் நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரியான அமைப்புகள் உண்டு. ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறாருனாலே நீங்கள் கொஞ்சம் சோம்பலாக அடைகிறீங்க, மனசு கொஞ்சம் டைவர்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இந்த பலன்கள் நடக்கும். 60 வயதுக்கு மேற்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். தேவையில்லாத ஒரு கடனை வாங்குவீங்க, சமாளிக்க முடியும். 11ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறாரே. அதைவிட மேலாக ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினாலும் புதன் நீச்சம் அடைஞ்சாலும் குருவும் புதனும் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆயினும் ராசிநாதன் பாபத்துவத்தை அடைவது கொஞ்சம் டல்லான மனநிலைமை இப்போது உண்டு. அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் தான் நல்லா இல்லை, என்னுடைய திறமைக்கு நான் எங்கேயே இருக்கணும், என்னுடைய திறமைக்கேற்ற அளவுகள் இங்கே இல்லை, எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நான் தான் வேலை செய்கிறேன், மேனேஜர் எல்லா லெவல்லையும் பேர் எடுத்துகிட்டு போகிறாரு, என்னுடைய திறமை மேலிடத்திற்கு தெரியாமல் போகிறது. இந்த மாதிரியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வீட்டிலேயோ வெளியிலேயோ அலுவலகத்திலேயோ மனக்குறைகள் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மனக்குறைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். மாதத்தின் இறுதியில் 27, 28ஆம் தேதியிலிருந்து புதன் நீச்சத்திலிருந்து அப்படியே சூரியன் கூட வந்துடுறார். ஆக மாதத்தின் இறுதியில் ராசிநாதன் நீச்சத்திலிருந்து விலகி வருகின்ற காரணத்தினால் கடைசி 5 நாட்கள் டக்குன்னு சுறுசுறுப்பாக எந்திரிச்சு அடப்போயா அதை பார்த்துக்கலாம் இதை பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு டெவலப் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாதத்தின் முதல் 15 நாட்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10இல் சூரியன் இருப்பது நல்ல அமைப்பு. அரசு சார்ந்த துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது அனுமதிகள் கிடைக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க, அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த மாதமும் அந்த மாதம் ஏப்ரல் மாதம் முழுவதுமே 10, 11 ஆகிய இடங்களில் சூரியன் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு. அப்பா கிட்ட ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்திற்கு சூரியன் மாறியதற்கு பிறகு தகப்பனார் மூலமான யோகங்கள் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாகவே, முதல் பாதி ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிற்பகுதியில் எதையும் சாதிக்கக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம்.